ஏய் நீ வாடா. நீ அதோட தம்பி தானே? அது இந்த பக்கம் தான் வசூலுக்கு வரும். தினத்தினா 10 ரூபா கொடுப்பேன். இன்னைக்கு வரல. இந்த பிச்சை காசு 10 ரூபா. என்னடா மறைக்கிற? போ. கையில் நான் கப்பையி கூட்டத்தில் நானே முட்டி மோதி என் தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அதை உன்கிட்ட காட்டுவேண்ணா. தம்பி தம்பி நீ அதோட தம்பி தானே? இந்த பிச்சை காசு 10 ரூபா. தம்பி 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 உனக்கு பிறந்த நாள் வருது இல்ல, ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. சட்டையாவது மயிரம். தம்பி என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? ஒழுங்க ஓடி போயிரு. மூஞ்சி முகர கட்டையும் மூஞ்சி உடச்சு விட்டுரு. உன்னால என்னால வெளியே தலை கட்ட முடியல. ஒரே அசிங்கமா இருக்கு. என்ன விட்டு போ, போயிரு. மூஞ்சில பிடிக்காத. என்னக்கா உன் தம்பிக்கு ஆசை ஆசையா கூட்டத்துல சண்டை போட்டு முட்டி மோதி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன, இப்படி தூக்கி போட்டு வச்சிருக்க? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்ன கேட்டுட்டு இருக்க, ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற? என்னக்காச்சு? ஏன் உம்முன்னு இருக்க, ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? என்ன மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா போயிருக்கு? 15 வயசுல எங்க அம்மா என் தம்பி என் கையில கொடுத்துட்டு செத்து போச்சு. அதுல இருந்து என் தம்பிய என்னோட பிள்ளையா தான் பார்த்தேன். பசியில் அழுவான், கையில காசே இருக்காது. அக்கம் பக்கத்துல வேலைக்கு போய் கேட்டேன். ஒன்றை வச்சு என்ன வேலை பார்க்கறதுன்னு என்னை திட்டி அனுப்பிச்சுட்டாங்க. வேற வழியே இல்லாம கையேந்த ஆரம்பிச்சேன். என் பிள்ளையோட பசியை போக்குனேன், என் பிள்ளைய படிக்க வச்சு ஒரு ஆளாக்குனேன். இப்போ அந்த பிள்ளைக்கு என்னால வெளியே தலை காட்ட முடியலையா? என்ன பண்றது? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. மதுரைக்கு லோடு எடுத்துக்கலாம். ஏற்றியாச்சா? சரி சரி. அண்ணே வேலைக்கு வர சொல்லியிருந்தீங்கண்ணே. கணக்கழுகிற வேலை தான் இருக்குது. பார்க்குறியாப்பா? பார்க்குறேண்ணே. நாளையிலேருந்து வாப்பா. சரிங்க. ஹலோ, நீ அவன் தம்பியா இல்லை அவ தம்பியா? யாருடா நீ? திருநங்கை சாமுண்டேஸ்வரி தம்பி பேசுகிறேன். என்ன மன்னிச்சிருக்கா? நீ என்ன கண்ணு தப்பு பண்ண? சட்டை நல்லா இருக்கு கண்ணு, சட்டை நல்லா இருக்கு. சரி சரி, நான் வெளியே கிளம்புறேன். எங்க கண்ணு போற? ரைஸ் மில்லில் வேலை கிடச்சிருக்கு. மாதம் 20,000 சம்பளம். எங்கள் வீட்டில் இனிமேல் சமத்து பிள்ளையா இருக்கேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வரட்டா? படித்த வேலைக்கு போகாமல் இந்த வேலைக்கு ஏன் கண்ணு போற? நீ வீட்டில் இருக்கண்ணு, நான் பார்த்துக்கிறேன். அக்கா இரு, படித்த வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். சரியா? நீ வீட்டில் சமத்து பிள்ளையாரு, நான் வேலைக்கு போகிறேன். வரட்டா? தம்பி கண்ணே, நான் திருந்திட்டேன். இனிமேல் திரும்ப மாட்டேன். வரட்டா? ஆமாம், மில்லுக்கு புது கணக்கு பிள்ளை யார் வந்திருக்கான் தெரியுமா? யாருப்பா? வாங்குற கூலிக்கு ஒழுங்கா வேலை செய்யணும். உங்கள் வேலையெல்லாம் ஏன்டா கடக்கூடாது, புரியுதா? உள்ளே போய் வேலை பாருங்கள்.
வேலைக்கு வர நேரம் இது. நீ தானே அவன் தம்பியா இல்லை அவ தம்பியான்னு கேட்டது? அவங்கள பற்றி பேசுறதுலாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க வேலை கட்டு வரும்போது அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கையேந்த வச்சது உங்களை மாதிரி ஆளுகளும் இந்த சமூகம் தான்டா. அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி இன்னைக்கு சுயதொழில் பண்ற திருநங்கையாகவும் படித்த காவல்துறை அதிகாரியாகவும் மருத்துவராகவும் நீதிபதியாகவும் எத்தனையோ துறையில் தினம் தினம் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க திருநங்கை. அவங்கள பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுடா. பேசாம போய் பொழப்ப பாருங்கடா. போய் மூட வந்திருக்கு, போய் இறக்கிடுங்க, போங்க போங்க.